வாரியார் சாமி என் வீட்டுக்கே வந்து என் சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்ருக்கார். ஆப்பிளில் பஜ்ஜி போட்டு கொடுத்து இது என்ன பஜ்ஜின்னு சொல்லுங்கன்னு ஊரெல்லாம் நான் கேள்வி கேட்குறேன். என்ன நீ கேள்வி கேட்குறியா? ஆமாம் சாமி, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆப்பிள் மோர் குழம்புங்கிறீங்க. நான் இன்றைக்கி ஆப்பிளில் பஜ்ஜி போட்டிருக்கேன், சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு சாமி பள்ளத்தூர் வீட்டில் என் பக்கத்தில் உட்காந்து நான் பரிமாறி சாப்பிட்ருக்கேன். அப்போ ஒரு நாள் சாமியை கேட்டேன், சாமி நமக்கு அடுத்த ஜென்மம்னு இருந்தா எப்படி? எனக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது, உனக்கும் கிடையாதுன்னார். எப்படி சாமி சொல்றீங்கன்னா, நம்மெல்லாம் திருப்புகழ் படிக்கிறோம், நமக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது. சாமி அப்படியே சொன்னார், உனக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் திருப்புகழ் வாழ்நாள் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கோம். போன ஜென்மம் நான் திருப்புகழ் படிக்கலை, அதனால இந்த ஜென்மம் எடுத்தேன். இப்போ திருப்புகழை சொல்லுவதனால் எனக்கு ஜென்மம் கிடையாது, உனக்கும் ஜென்மம் கிடையாது. ஆக திருப்புகழை படித்தால் கருப்புகழ் வாராது. சொலத்தெரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கேழும் மரத்தை நிலை காணும் அவனுடைய வேர். அழகான முருகனுக்கு அலங்காரம் தந்தார், அனுபூதி தந்த முருகனுக்கு அனுபூதி தந்தார். அவன் வேலை தொழுவோருக்கு வேல் விருத்தமும் வேல் வகுப்பும் தந்தார். அவரை பாடி பரவுகின்ற அத்துணை பேருக்கும் திருப்புகழ் தந்தார். அப்பேற்பட்ட திருப்புகழ் எதிர்ப்பவருக்கு நெருப்பு, துதிப்பவருக்கு அமுதம். அதனால திருப்புகழ் உங்க வாயில வருதுன்னா நீங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு அர்த்தம். எத்தனையோ நூல் இருக்கு, ஆனா இதுக்கு மட்டும்தான் திருப்புகழ்ன்ற பேர். ஆண்டவனுடைய புகழை சொல்லுவது எல்லாமே திருப்புகழ் தான். நம்மளோடதெல்லாம் திருப்புகழ். இப்ப பதவியில இருந்தா 4 பேர் பாராட்டுவாங்க, பதவியை விட்டு போயிட்டா யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவனை என்னைக்கோ எங்கேயோ ஒருத்தன் பாடிக்கிட்டே இருப்பான், அது திருப்புகழ். எல்லா நூலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு நம்ம சமயத்துல சொல்லுவோம். ஆனால் ஆண்டவனே அடி எடுத்து கொடுத்து ஆண்டவனை பேரும் கொடுத்தது திருப்புகழுக்கு தான். செய்ப்பதியம் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பு என கருள்கை மறவேனே. இதுக்கு பேரு திருப்புகழ்னு பேரே கொடுத்தான் முருகன். நான் என்னத்தை பாடுவேன்னா, வயலூர் முதலான பதிகளை பாடுனார். நான் எப்படி ஆரம்பிப்பேன்னார், முத்தை தருபத்தி திருநகைன்னு அடி எடுத்து கொடுத்தார். அருணகிரிநாதர் படத்துக்கு டிஎம்எஸ் பாடணும் இந்த திருப்புகழ். அவர் சௌராஷ்டிரா தாய்மொழியாக கொண்டவர், ஆனால் அற்புதமான தமிழ் உச்சரிப்பு. அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, என் இசைக்கு இப்படி ஒரு காதலியா அப்படிம்பாரு. ஐயா காதலின்னா அவங்களாம் தப்பா நினச்சிக்க போறாங்கன்னு. என் இசைக்கு ஒரு காதலி, அவ்வளோ அருமையான குரல், அருமையான உச்சரிப்பு. மதுரைக்காரர்ல என்ன குரல், என்ன பாவம். அவங்கெல்லாம் இல்லைன்னு நினைக்கவே முடியாது, என்னைக்கே இருப்பாங்க. அப்ப இந்த முத்தை தருபத்தை திருநகை, ஐயா எனக்கு வார்த்தை புரியுதையா, அர்த்தமே புரியாம நான் எப்படியா பாடுவேன், பாவம் தெரிய வேண்டாமா? உடனே வாரியார்கிட்ட போங்கன்னார். நேரம் வாரியார் சாமிகிட்ட போனார். ஐயா இந்த திருப்புகழுக்கு எனக்கு அர்த்தம் சொல்லுங்கய்யா, அர்த்தம் தெரிஞ்சாதான் என்னால் பாட முடியும், எனக்கு உச்சரிப்பு நல்லா வந்துடும். பாதி திருப்புகழ் தான் பண்ணேன். என் மாணவி சொன்னா, என்ன மிஸ் தத்தத்துறீங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. முத்து பல்வரிசை தெரிய சிரிக்கின்ற அத்தி தெய்வ யானைக்கு கணவன், சக்தி சரவணன், முக்திக்கு ஒரு விதை என போற்றப்படுகிற முருகா, நீ முக்கட்பரமனான சிவபெருமானுக்கு ஸ்ருதி என்ற வேதத்தின் முற்பட்டதான ஓம் என்கிற பிரணவத்தின் பொருளை கற்பித்தாய். இருவரும் 33 கோடி தேவர்களும் அடிப்பேண நின்றாய். நீ யார்? 10 தலை தத்த கணை தொட்ட ராமனுக்கு மருமகன். 10 தலை தத்த கணை தொடும் பட்ட
பட்டப்பகல்லையே சக்கராயுதத்தாலே சூரியனை மறைத்தானே ஜெயத்ரத வதத்திற்காக அந்த கண்ணனுக்கு மருமகன். அப்படிப்பட்டவர்கள் மெச்சத்தகு பொருள். நீ பட்சத்தோடு ரட்சிக்க மாட்டாயா? பாதி பாட்டிலேயே ராமாயணம், பாரதம், கந்தபுராணம் எல்லா கதையும் சொல்றார் அருணகிரிநாதர். அதான் அருணகிரிநாதர். எத்தனையோ பேர் பாடினாலும் அருணகிரிநாதர் தமிழுக்கு எத்தனையோ 1000 பாட்டு பாடினார். இன்றைக்கு தணிகை மணி செங்கல்வராய பிள்ளையும், அப்புறம் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை அவர்களும், பாம்பன் சுவாமிகளும், அப்புறம் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளும், வாரியார் சுவாமிகளும், அப்புறம் திருப்புகழ் சுவாமி போன்றவர்களும் தேடி எடுத்து அதை ராகவன் சுவாமி, திருப்புகழ் பாலசுப்பிரமணியம் போன்றவர்கள் வளர்த்து ஆங்காங்கே ஊர் தோறும் சகோதரர்களும் சகோதரிகளும் பஜனை கோஷ்டிகளும் பித்துக்குளி முருகதாஸ் போன்றவர்களும் பாடி எங்களை போன்றவர்கள் பேசி மக்களுக்கிட்ட கிட்ட வந்திருக்கிறது. 700 சொச்சம் திருப்புகழும் தான் வந்திருக்கு. எத்தனையோ 1000 பாடினாலும் கிடைக்கல. அலங்காரம், அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனால் திருப்புகழ் 10,000 பாடினதுல 700 சொச்சம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அதற்காக முயன்றவர்கள் அத்துணை பேரையும் இங்கே நினைவோடு அங்கே போர்டில் திருப்புகழை பரப்பியவர்களுக்கு குரு பூஜை என்னைக்குன்னு போட்டிருக்காங்க. அதற்காகவே இந்த குழுவுக்கு தனி ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும். நான் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போனால் மற்றவங்க மாதிரி அவர் வந்திருக்காரு, இவர் வந்திருக்காரு, இந்த லோக்கல் ஆளுகளை கும்பிடுறதே விட்டுருவேன். அந்த கோவிலை பற்றி அதற்கு சிறப்பு என்ன, அங்கே இருக்கிற சிற்பம் என்ன, அங்கே விளையாட்டு என்ன. அதனால தான் இந்த உலகத்தில் எந்த பெண்மணியும் சாதிக்காததை 1536 கும்பாபிஷேகம் வர்ணனம் பண்ணிட்டேன். அது சரஸ்வதிக்கு தனிப்பெருமைனா இந்த ஆயுஷில் எனக்கு கிடைச்ச பாக்கியம். அது காட்சி பெரியவர்கள் எனக்கு பெயர் வைத்ததால் கிடைச்ச புண்ணியம், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் தனி திறமை இல்லை. ரொம்ப புகழ்ந்தார் என் புள்ள. அம்மா சபதத்தை, சரஸ்வதி சபதத்தை நிறைவேற்றிட்டார். அதெல்லாம் மகா பெரியவா எனக்கு பேர் வச்சதுனால கிடைச்ச பாக்கியம். 1536 கும்பாபிஷேகம் வர்ணனவன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளாக நான் போகிறதில்லை. காரணம், சாரத்து மேலே ஏற முடியாது, டாக்டர் படி ஏறக்கூடாது, கொஞ்சம் ஹார்ட் வீக்காக இருக்கிறதுனால இப்போ கீழே நின்று பண்ணணுன்னா பண்ணிடுவேன். படி ஏறி போகிறதுக்கு தான் கொஞ்சம் யோசனை. எல்லாம் சாமி இருக்கார், பார்த்துக்குவார். ஆக அப்பேற்பட்ட அருணகிரிநாத சுவாமிகளுக்கு இவ்வளோ ஒரு அழகான மணிமண்டபம், அருமையான அபிஷேக ஆராதனை, அழகாக திருப்புகழ் பாடுறதை விடவா அவருக்கு ஆராதனை. அதான் சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய ஒருக்கு எழு. வேல் என்ன பண்ணுமா, திருப்புகழ் பாடுறவாளுக்கு யாராவது எதிர்ப்பு வந்தால் வேல் முன்னாடி வந்துருமோ. ஆக அப்பேற்பட்ட திருப்புகழை பரப்புகின்ற எல்லாருக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கங்கள். ஆமாம், திருப்புகழுக்கு என்ன அத்தனை பெருமை, அதில் இல்லாததே இல்லைம்மா. ராமாயணம் வேணுமா, இருக்கு. பாரதம் வேணுமா, இருக்கு. பெரிய புராணம் வேணுமா, இருக்கு. கந்த புராணம் வேணுமா, இருக்கு. அத்தனை கதையும் அதுக்குள்ள இருக்கு. பாடினது என்னமோ முருகன் புகழ்தான். ஒரு என்ஜின். இப்போ நம்ம ஒரு ட்ரெயினில் வரோம், வந்தே பாரத்துங்கிறோம். அதோடைய மூக்கு அப்படி தனியாக அவர் தெரியும். வந்தே பாரத் கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரெயின். அப்புறம் சதாப்திங்கிறோம், அப்புறம் ஜனசதாப்திங்கிறோம், எக்ஸ்பிரஸ்ங்கிறோம், சூப்பர் ஃபாஸ்ட்டுங்கிறோம். என்ஜின் முதல்ல மலை மேலே போகிறதா இருந்தால் 2 பக்கமே என்ஜின் இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் ஈன்னு இருக்கும், அப்புறம் சாதாரண ஏசி கோச் இருக்கும், அப்புறம் நான் ஏசி கோச் இருக்கும், அப்புறம் ஒரு பேண்ட்ரி கார், நமக்கு இந்த சாப்பாடு காப்பி பீலாம் கொடுக்கணுமே அதுக்கு ஒரு கார், அப்புறம் கடைசியாக ஒரு கார்டு வேன். அவர் அப்படி லைட்டை காட்டுவார், ராத்திரினா பகல்னா ஒரு கொடி அப்படி காட்டுவார். இது அத்தனையும் இழுக்கிறது எது? என்ஜின். அது மாதிரி நீ எத்தனை கதையை சொன்னாலும் அத்தனையும் இழுக்கிறது எது? அருணகிரிநாதர்கிட்ட முருகன் புகழ். பெரிய புராணம் இருக்கலாம், கந்த புராணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவருக்கு மெயின் முருகன் புகழ். இப்போ ஒன்றும் இல்லை, நம்மள வயசானா எப்படி இருப்போம்?
தொந்தி சரிய மயிலே வெளிர நீரை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடி மேல் வர மகளிர் நகையாடி. தொந்தி சரிய வயசானோடனே என்னது? மயிரே வெளிர தலைபுறா நரைச்சு போகுது. தந்த மசைய பல்லு பாதி கொட்டுது, பாதி ஆடுது, முதுகு வளையுது. அப்புறம் ஒரு கையில் ஸ்டிக்கு அப்படி ஸ்டைலாக பிடிச்சிட்டு வரும். அந்த காலத்தில் ஒரு ஒத்த கம்பியை பிடிச்சிட்டு இருப்பாங்க, வாக்கிங் ஸ்டிக். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே ஃபேஷனாக அதை பிடிச்சிட்டு வரோம். 3-4 பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இத்தனையும் வருது. அப்போ என்ன ஆகுது? கிட் கிட் இருமல் வருது. அப்புறம் பண்டிதர் யார்? டாக்டர் தொட்டு தொட்டு பார்க்குறாரு. கொஞ்சம் நாடி தளர்ந்துருக்கேங்கிறாரு. அவனை நாடி தளர்ந்தா பரவாயில்ல, நம்ம நாடி தளர்ந்து போயிட்டு அவனை நாடலும். அப்படிப்பட்ட காலம் வரும்போது உயிர் மங்கும் பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேண்டும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தால் எனக்கு எமன் முன்னாடி தெரியப்படாத, முருகா நீதான் எனக்கு மயில் மேலே தெரியணும். கார்மா மிசை காலன் வரி கலவ தேர்மா மிசை வந்து எதிரப்படுவாய். கண்ணங்கரேர்னு இருக்கிற எரும மாட்டு மேல யமன் வந்து எனக்கு காட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி, முருகா நீ அழகான மயில் மேல வந்து காட்சி கொடுத்துருடா முருகா, போதுண்டா. கார்மாவிசை காலன் வரி கலவ தேர்மாவிசை வந்து எதிரப்படுவாய். அடிக்கடி என்ன சொல்லுவார்? காலன் என்னை அணுகாமல் உனது காலில் வழிபாடு அருள்வாயே. எனக்கு எமன் வரப்படாது, எமன் வராமல் சாகாமல் இருக்க முடியுமாடா? பயம் வரப்படாது, முருகன் வந்து கூட்டின்னு போகணும். எல்லாரும் பிறந்தவங்க வரணும், போகத்தான் போகிறோம். அந்த ஒரு நிமிஷம் துடிக்கும் போது தான் என்ன பண்ணுன்னு எனக்கு இப்போ ஜனவரி மாதம் 24ஆம் தேதி தெரிஞ்சுது. ஒரு நிமிஷம் மூச்சு நின்னே போச்சு. அட்டாக். நிஜமாவே சொல்கிறேன், அந்த ஒரு நிமிஷம் அட்டாக்ல நின்றுடுத்து மூச்சு. ஒன்றுமே நான் நினைக்கல, தெரியவா படத்தை மட்டும்தான் பார்த்தேன். அதே மாதிரி டாக்டர் என்ன பண்ணுவாங்க? வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் மெய் ஒரு வேதனையும் இத்தனையும் இருக்கும்போது யமன் எனக்கு தெரியப்படாது, முருகா நீ தெரியணும். இதை சொல்லுங்க, அருணகிரிநாதத்தை இதை கேளுங்க போதும். அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப எனக்கு யமன் காகா என்னையே நமனார் கலகம் செய்யும் வேளையிலே யமன் வந்து கலகம் பண்ணாம நீ என்ன காப்பாத்து. அதுதான் திரும்ப திரும்ப. யம பயம் இருக்கப்படாது, போவோம். என்னைக்கா ஒரு நாள் போவோம் இறைவன் கிட்ட. ஆனா இறைவன் கிட்ட போனோம், யம தூதற்ற போயிடக்கூடாதுங்கிறது தான் அருணகிரிநாதர் நமக்கு சொன்னது. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். பிறந்த எல்லாரும் இருக்க முடியுமா? அவன் சினிமா ஸ்டாராக இருந்தாலும், டைரக்டராக இருந்தாலும், நடிகையாக இருந்தாலும், அரசியல் தலைவனாக இருந்தாலும், உலக தலைவர்களாக இருந்தாலும் போகத்தான் வேணும். தோற்றம் உண்டே மரணம் உண்டு. ஆனால் எனக்கு யம பயம் இருக்கப்படாது, முருகா நீ மயில் மேலே காட்சி தந்து என்னை கூட்டின்னு போ. ஆமாம், இந்த ஒரு முட்டை தருவத்தை திருநகையில் முருகன் பிரணவ உபதேசம் பண்ணது கந்த புராண கதையை சொல்லிட்டாரா? 10 தலை தத்த கணை தொட்டான் என்று ராமனை சொல்லிட்டாரா? பட்டப்பகலிலேயே சக்கராயுதத்தாலே சூரியனை மறைத்தார் என்று பாரத கதையை சொல்லிட்டாரா? இத்தனையும் சொல்லி அப்பேற்பட்ட ராமனுக்கு கண்ணனுக்கு மருமகன் என்பர். அதான் சொன்ன, எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருந்தாலும் என்ஜின் இழுக்கிற மாதிரி எத்தனை சுவாமியை பாடினாலும் முன்னாடி அவருக்கு வேண்டியது முருகன் புகழ் இல்லையா? அந்த முருகன் அழகா சொல்லுவார், வேடிச்சி கொங்கை விரும்புகிறவன் வள்ளி குலத்தியை காதலித்தவன் பணி யா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரன். ஒரு பக்கம் ஆண்டி பண்டாரம் மாதிரி இருப்பான், இன்னொரு பக்கம் வள்ளி கொடுக்கிற திணைமாவுக்கு ஏங்கிட்டு இருப்பான். அப்போ முருகனை வேண்டினால் எது வேணாலும் கிடைக்கும். அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவை தருள் பெருமாள்னர்.
அடியார்களுக்கு நியாயமாக என்னென்ன ஆசை இருக்கோ கரெக்டாக தந்துடுவார் முருகன். நீங்கள் நினச்சிங்களா இவ்வளவு பெரிய இடம், அதில் இவ்வளோ பெரிய மண்டபம், அதில் இவ்வளோ அழகான ஒரு அருணகிரிநாதர் சிலை, அதை ஒட்டி கல்யாண மண்டபம், அடுத்த பிரசாதத்துக்கு ஒரு மண்டபம், இவ்வளவு அமையும் நம்ம நினைச்சோமா? அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாள் தருவித்தார். இப்படி ஒரு மண்டபம் தான் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. இப்படி ஒரு விக்கிரகம் அமைஞ்சதுல அதை விட மகிழ்ச்சி. அதுல நீங்கள்லாம் பாடி நான் பேசுறேங்கிறது இன்னும் மகிழ்ச்சி. திருவண்ணாமலையில் இல்லாம எந்த ஊர்ல அருணகிரிநாதருக்கு செய்ய முடியும்? ஊருக்கு திருப்புகழ் சபை வச்சிருக்கோம், திருப்புகழ் பேசுறோம். ஆனாலும் திருவண்ணாமலைக்கு வேண்டாமா? இங்கே தானே அடி எடுத்து கொடுத்தான். முத்தை தருவத்தி திருநகை இங்கே தானே கோபுரத்துல இருந்து அனுபூதி பாடினார் கிளியாக. அப்ப இந்த ஊர்ல வர்றதானே பொருத்தம். இந்த தொந்தி சரியா பாட்ட சொல்லிட்டு இருக்கேன். தொந்தி சரிஞ்சு போகும், மயிறு வெளுத்து போகும். கடவுள் யமன் கிட்ட சொன்னார், இவங்களுக்கெல்லாம் விசிட்டிங் கார்டை கொடுத்து விட்டு வரப்போறேன். முதல் விசிட்டிங் கார்டு என்ன தெரியுமா? நர. வயசாச்சு, நர வந்துருச்சா, டை பண்ணிட்டோம், மறைச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணாரு? பார்வையை மங்க வச்சார், கான்டாக்ட் லென்ஸ் வச்சோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் தெரியுமா? உடம்புல தளர்ச்சியை கொடுத்தார். அதுக்கு கம்ப ஊனிண்டு அல்ல ஸ்டைலாக அப்படி பிடிச்சிண்டு அல்லது அப்படி வர ஆரம்பிச்சிட்டோம். டேய், இவனுக்கு எதை கொடுத்தா மறைக்க முடியாதுன்னு பார்த்தான், தோல்ல சுருக்கத்தெல்லாம் கொடுத்து பார்த்தான். அதுக்கு இப்போ கிரீமெல்லாம் தடவின்றோம். அட பாவி, உனக்கு யமன் வர போகிறான், அதுக்கு முன்னாடி நல்ல காரியத்தை பண்ணு, வயசாச்சு அப்படிங்கிறதுக்காக விசிட்டிங் கார்டு கொடுக்க சொன்னான். இவன் அதையே மறைச்சு வைக்கிறானே மனுஷன். அப்படித்தானே பண்ணுறோம் நம்ம, அப்படித்தானே பண்ணுறோம். தலை நரைச்சி போச்சுன்னா டை பண்ணிடுறோம். பியூட்டி பார்லரில் போய் ஒரு முடி கூட நரைக்காத மாதிரி நான் ஒரு 55 வயசு மாதிரி வந்துடலாம். பண்ணலைண்ணா, தலைமுடியெல்லாம் நரைச்சி தான் இருக்கு. வேஷம் போட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த மாதிரி சினிமாலையா சான்ஸ் கேட்க போகிறோம்? ஒன்றும் இல்லை. முதல்ல நிறைய கொடுத்தார். அப்புறம் என்ன பண்ணார்? கண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? உடம்புல. அப்புறம் தோலில் சுருக்கம். ஒன்று ஒன்றா கொடுக்குறார். எதுக்கு? இவ்வளவெல்லாம் வயசாயின்னு இருக்குன்னா அப்போது சுவாமியை நிறைய நினை, தர்மத்தை நிறைய நினை, புண்ணியத்தை பண்ணணும்னு நினை. அதுக்குத்தான் வயசாச்சுன்னு சொல்கிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஏங்க மேடம் எனக்கு வயசாச்சு நல்லா சொல்லாதீங்க. அப்போ நான் என்றைக்குமே 16ன்னு சொல்ல முடியுமா? ஏமா 68 அருணகிரிநாதர் விழாவுக்கு வந்தேன். இன்னைக்கு 58 வருஷத்துக்கு அப்புறமும் நான் இன்னும் 20 வயசு தான் சொல்ல முடியுமா? நம்புவீங்களா? அதை நம்ம என்ன மார்க்கெட்டேனா? அதனால் வயசாச்சுன்னு சொல்ல யோசிக்காதீங்க. வயசாக ஆக அனுபவம் முத்தணும், பக்தி அதிகரிக்கணும், தர்ம சிந்தனை அதிகமாகணும், நல்ல குணத்தை வளர்த்துக்கணும், அடியார் கூட்டத்தில் நிறைய இருக்கணும். இதுக்கு தான் வயசாச்சு. இப்போ நாங்கள் ஓடி வரோன்னா இத்தனை மைல் கடந்து இங்கே அள்ளிட்டு போனோன்னு இல்லை. திருவண்ணாமலையில் பெரிய தங்கச்சுரங்கம் இருக்குது, நம்ம அப்படி அள்ளிட்டு போனோன்னு இல்லை. இத்தனை உள்ளங்களாகிய தங்கச் சுரங்கங்கள் எனக்கு இருக்குங்கும்போது எவ்வளவு பெருமை. யாருக்கு கிடைக்கும்? அவங்க கொடுக்கறதுக்கு விலை துண்டு இல்லை. அவங்க ஒவ்வொரு இழையும் அவங்க அன்பு இருக்குது. அவங்க கொடுக்குற துண்டுக்கு விலை இல்லை. அதில் இருக்கிற ஒவ்வொரு இழையும் அவர்கள் குடும்பத்தோட அன்பினால் நெய்யப்பட்டிருக்கு. அதுதான் நான் நினைக்கிறேன். அதுதான் முக்கியம். இது எனக்கு கிடைக்கிறது இல்லை. வேற என்ன வேணும்? கவர்னர், நான் ஒவ்வொரு வருஷம் 5 லட்சம் டிஃபென்ஸுக்கு கொடுக்குறேன். அவரை ரவி என்னை பார்த்தோன்னே சரஸ்வதி ராமநாதன் தெரியுமே அப்படிம்பார். தமிழ் சரஸ்வதி ராமநாதன் தெரியுமே அப்படிம்பாரு. அப்படி சொல்லிட்டு எப்படி உனக்கு இப்படி கொடுக்கணும் தோணித்து? வயசாச்சுன்னு. வயசானதுக்கு அப்புறம் தான் நமக்கு முடியாமல் போயிட்டா பணம் வேணும் அப்படின்னு தோணும். எப்படி நீ கொடுக்குற? பெரிய பெரிய தொழிலதிபர் 10,000 கொடுப்பாங்க. எப்படி 5 லட்சத்தை ஒரு வருஷம்
இன்னுமே பணத்து மேல இருக்கிற பக்தி குறைஞ்சு தர்மம் பண்ணணுங்கிற பக்தி வந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அப்படிதான் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்றார். இவ்வளவு சொன்னார் இல்லையா, உனக்கு வயசாச்சு, அப்போ நீ எனக்கு யமன் தெரியப்படாது, முருகா நீ தான் தெரியணும். நீ யாரு? எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே நீ வருக என் கண் வருக எனதாருயிர் வருக அபிராம இங்கு வருக. அவ்வளவு ராமனை பாடுறார். எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே நீ வருக என் கண் வருக எனதாருயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே நீ வருக முலை உண்க வருக மலர் சூடிட வருக. 10 வருக 10 வருக. ஏன்னா அவன் தசாவதாரம் எடுத்தோம் இல்லையா, 10 வருக பாடி இப்படி கோசலை புகழ வரும் மாயன் சிந்தை மகிழும் மருகாண்டர். ராமனை 10 வரி பாடி இப்படி கௌசல்யா அழைக்கின்ற ராமனுக்கு மருமகனே. இந்த இப்படி கட்டுறதுக்கு ரொம்ப கெட்டிக்காரத்தனவன். நாங்கள்லாம் கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது எலிமெண்ட்ரி ஸ்கூல் கொஸ்டின் பேப்பரையும் நான் பார்ப்பேன். ஐஏஎஸ்க்கு நான் ஐஏஎஸ் தமிழ் ஸ்பீக்கிங் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு நான் பேப்பர் செட் பண்ணுறேன். 3ஆம் கிளாஸ் டீச்சர் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் நான் பார்ப்பேன். ஒரு 3ஆம் கிளாஸ் டீச்சர் என் பேத்திக்கு கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. பசுமாடு கட்டுரை வரைக. அதுக்கு கிளாஸ்க்கு டீச்சர் எழுதி போட்டிருக்காங்க, பசுமாடு இது தெய்வமாக போற்றப்படுகிறது, இதற்கு 4 கால் உண்டு, ஒரு வால் உண்டு, கன்று போட்டு பால் கொடுக்கும், பசுவின் பால் நமக்கு சத்துணவு, இதை கோமாதா என்று அழைக்கிறோம் நல்லா எழுதி போட்டாங்க. பேத்தியும் பாடம் பண்ணின்னு போயிட்டான். பரீட்சையில் போனால் வேற டீச்சர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டாங்க. கிரிஜா மாதிரி தென்னை மரத்தை பற்றி கட்டுரை வரைகிறார். என் பேத்தி என்ன படிச்சுன்னு போயிருக்கா? பசுமாடு. அங்கே கேள்வி என்ன? தென்னை மரம். பெருசா தென்னை மரம் அப்படின்னு போட்டபடி ஒரு தென்னை மரம் ஒரு தேங்காய் படத்தை வேற போட்டுவிட்டான். தெரிஞ்சவள் கீழே எழுதுறான், பசுமாடு இதற்கு 4 கால் இருக்கும், இதை கோமாதா என்று சொல்லுவோம், இது கன்று போட்டு பால் கொடுக்கும், பசுவின் பால் நமக்கு சத்துணவு அப்படின்னு எழுதிக்கிட்டு இந்த பசுமாடுதான் நீங்கள் கட்டுரையில் கேட்டிருக்கிற தென்னை மரத்தில் கட்டப்பட்டிருந்தது எழுதி முடிச்சுட்டான். டீச்சர் அதுக்கு 10க்கு 8 மார்க் கொடுத்துட்டான். என் பேத்தி உன் பேத்திங்கிறத நிரூபிச்சுட்டேன் பாத்தியா, அப்படி கட்டிவிட்டேன் பாருன்னா. ஓஹோ, கட்டுரைனா அப்படி கட்டணுமோ? அப்பத்தான் யோசனை பண்ணேன், அருணகிரிநாதர் நல்லாவே கட்டியிருக்கார். 10 வரி ராமனை பாடி இப்படி கௌசல்யா அழைக்கின்ற ராமனுக்கு மருமகனே. எப்படி? எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதாருயிர் வருக அபிராம இங்கு வருக அரசை இனி வருக மலை உண்க வருக மலர் சூடிட வருக என பரிவினோடு கோசலை புகழ வரும் மாயன் சிந்தை மகிழும் மருகா புறவரையில வஞ்சி வரும் அழகா. திருச்செந்தூர் திருப்புகழ எங்க கொண்டு கட்டிட்டார் பார்த்தீங்களா? அதுதான் அருணகிரிநாதன். பெரிய புராண கதை சொல்லணுமா? இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக பறவை நாச்சியார் வீட்டுக்கு தூது போனார் திருவாரூர்ல பாதராத்திரிக்கு. அதை சொல்லி பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசாங்கிறார். பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா என்று பாடும்போது பெரிய புராணத்தை சொல்லிட்டார. அதே மாதிரி இப்ப பாரத கதையை சொல்லணும். கன பாண்டவர் தேர்தலிலே துரியோதன நாமுத நாவதியர் களமாண்டிடவே ஒரு பாரத மதியிலேகிய பச்சை புயலுக்கு மருமகனை முடிப்பர். பார்த்தனுக்கு சாரதியா தேர ஓட்டினிய அந்த கண்ணனுக்கு மருமகனேம்பர். ஆக ராமனுக்கு மருமகனே, கண்ணனுக்கு மருமகனே, சிவபெருமானுக்கு மகனே, கங்காளி வாராகி சாமுண்டி பைரவி கமலாசனி நாரணி திரியம்பகை அளித்த செல்வச் சிறுவன் அருமுகன்பர். பராசக்தியை போற்றி அந்த பராசக்தி பெற்ற புதல்வன் என்பர்.
ஆக அருணகிரிநாதருக்கு கை வந்தது தமிழ். ஆனா அவர் எவ்வளவு அடக்கமா சொன்னார் தெரியுமா? யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால். இன்னுமே என்ன பண்ணுங்க, நாமே நடவீர் இனியே. எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசாதீங்க. எனக்கு என்ன தெரியும், முருகன் கொடுத்தான் பேசுறேன். எனக்கு தமிழ் கொடுத்தான் முருகன். நீ கொடுத்த தமிழ் அல்லவா புகழெடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது. உன் நினைவிருக்கும் மனம் அல்லவா பெருமை கொண்டது. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். திருப்புகழை பாடினா வாய் மணக்கும். வாய் மட்டும் இல்ல, கேட்கிற காது இனிக்கும், நினைக்கிற நெஞ்சு மணக்கும், நினைக்கின்றவர் வாழ்க்கையே இனிக்கும். அதான் திருப்புகழ். ஆமா, மனுஷ பிறவி எடுக்கிறது கருவடைந்து பத்துற்ற திங்கள் பயிரிருந்து முற்றி பயின்று கதறி அந்த கடையில் வந்துதித்து குழந்தை வடிவாகி கதறி அங்கை கொட்டி அழுது அப்புறம் முளையறந்து நிற்க கிடந்து அதுக்கப்புறம் தவழ்ந்து அரைவடங்கள் சுட்டி சதங்கை அவை அணிந்து அப்புறம் நடந்து அப்புறம் அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து அப்புறம் வயதேறி அப்புறம் முதுமை அடைஞ்சு போயிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் முருகா அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டா ஒரு கால். இப்போ கால் அப்படின்னா எல்லாம் செல்லு தான். இப்போ பல்லு இல்லாமல் இருக்காங்க, செல்லு இல்லாமல் இருக்கிறது நிஜமாம்மா. நேற்றுக்கு எய்தாப்புல ஒரு 3 மாசத்து குழந்தை அது அழகுது. செல்போனை காமிச்சு அந்த கார்ட்டூன் ஏதோ ஆடுறதை காமிச்சோடனே சிரிக்கிறேன். 3 மாசம் 3 மாசத்து குழந்தைக்கு செல்ல காமிக்கிறா. நான் 3 வயசு குழந்தை சாப்பிட மாட்டேங்கன்னா கொள்ளு பேத்திக்கு செல்ல காமிச்சு இந்த பாரு அப்படின்னு சாப்பாடு விட்டுறேன். 3 மாச குழந்தைக்கே செல்லு காமிக்கிறாள். என்ன இப்போ செல்லு இல்லாத இடமா? முந்தையெல்லாமா லேண்ட்லைன், முந்தையெல்லாம் லேண்ட்லைன். ஃபோன் பெல் அடித்தா வீட்டுக்குள்ளே ஓடி வந்தோம். இப்போ செல் அடித்தா வெளியில் போகிறோம், டவர் கிடைக்கல. என்ன தம்பி அப்படி தானே? கண்ணதாசன் சொன்னார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் ஒரு விழாவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எங்களை பற்றி எதுவும் பேசியிருக்காரா கண்ணதாசன்? ஏன் டெலிஃபோன்லேயே காதலிக்க சொல்லியிருக்காரு. எப்படின்னு, ஹலோ ஹலோ சுகமா, ஆமாம் நீங்கள் நல்லமா, ஹலோ ஹலோ சுகமா, ஆமாம் நீங்கள் நல்லமா, காலையில் நான் வரட்டுமா, கண்ணில் மருந்து தரட்டுமா அப்படின்னு ஒரு டாக்டரும் பேஷண்ட்டு காதலிக்கிற மாதிரி ஃபோன்லேயே பண்ணும். இல்லை வேறு ஏதாவது சொல்லியிருக்காரா? நான் சொல்கிறேன்னு என்ன சொல்கிறேன்? வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை கார்ட்லெஸ், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு. காடு வரை செல்லு. இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்காம அவன் செல் அடிக்கணும். அது முதல்ல செல் எடுத்து யாருன்னு பார்த்து கூப்பிட்டு சொல்லையா. ஏர்போர்ட்டுக்கிட்ட நீங்கள் நாங்கள் போயிட்டுருக்கோம், 2 வீலர்காரனா அடித்து போட்டோம், கிட்டக்கு போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஹெல்ப் பண்ண செல்லில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான், ரீல்ஸ் போடுறான். முட்டை பையன் அடிபட்டு கிடக்கிறவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, தண்ணி கொடுக்க ஆள் இல்லை. நான் நங்கநல்லூர் போயின்னு இருக்கேன், ஏர்போர்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. செல்லடிக்க முதல்ல எடுத்து யார் வீட்டுக்காரங்கன்னா விஷயத்த சொல்லுங்க ஐயா. பயப்படுறானுக்கு கிட்டக்க போக. அதான் சொன்னேன், வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை கார்ட்லெஸ், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு. ஆக நம்ம நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில், ஒரு கால்னா ஒரு தடவை, ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஒரு தடவை நீங்க முருகா முருகா எனவோர் தரமோது அடியால் முடிமீது இருதாள் புனைவோனை. முருகான்னு நீ ஒரு தடவை கூப்பிடு, அவன் 2 காலையும் அவன் தலை மேல வச்சிருவான். அவன் கால் பட்ட உடனே என்ன ஆகும்?
அவன் கால் பட்டடிந்தது எங்க என் தலை மேலா என் கையெழுத்து. நம்ம தலையில என்ன எழுதி இருந்தாலும் முருகனோட பாதம் பட்டா போறோம். அந்த பாதம் எங்க இருக்கு? தாவடி ஓட்டும் மயிலிலும். மயில் மேல இருக்குன்னா நாங்க போய் மயிலை பிடிக்க முடியுமா? ஐயா, டமக்குன்னு கொத்திடும். மயில் காலால கீத்திட்டுனா கார் கண்ணாடியே 2 பீஸ் ஆயிடும். அவ்வளவு பலம். மயிலினுடைய காலுக்கு அத்தனை பயம், அவ்வளவு பலம். அதை கண்டா நாகத்துக்கு பயம். அந்த மயிலோட காலை பார்த்த உடனே நாகப்பாம்பு படத்தை போட்டு போயிட்டு தெரியுமா? அதனால்தான் முருகனோட மயிலுக்கு கீழே ஒரு பாம்பை போட்டுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பாம்புக்கு பயம். எந்த பயத்தையும் போக்கக்கூடியது மயிலினுடைய வருகை. அதனால்தான் வேல் வந்து வினை தீர்க்க, மயில் வந்து வழிகாட்ட கோவிலுக்கு சென்றே நடிப்பான். ஆக அந்த முருகப்பெருமானுடைய பெயரை சொன்னால் முருகா என ஓர் தரமோது அடியார். சரி, இப்ப அந்த பாதத்தை எப்படி பிடிச்சுக்குவீங்க? அது எங்க இருக்குன்னு கேட்டாங்க. தாவடி ஓட்டும் மயிலிலும். தாவி அடி ஓட்டுகின்ற மயில் மேல இருக்குதான். மயிலை போய் நாங்க பிடிக்க முடியுமா? முருகனோட மயில கிடைக்காதே. சரி, தேவர் தலையிலும். தேவர்னா இப்ப ஜாதி தேவர், வானத்து தேவர்கள். தேவர்னு சொன்னால நான் ஒரு நாள் பாடினேன், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு பட்டிமண்டபத்தில் பாடினேன். ஒருத்தரங்க எந்திரிச்சு வந்தாரு, தேவர்னா விட மாட்டீங்களோ, நாயக்கர்னா விட்டுருவீங்களோ. என்கிட்ட வந்து, ஐயா நான் என்ன சொன்னேன்னு, அவன் தேவன் என்றாலும் விட, அது தேவன்னா கடவுள் அவதாரப்பா, தேவாதி தேவர். அவன் அங்கேருந்து ஓடி வரான், ஸ்டேஜுக்கிட்ட வந்துட்டான். எங்க நான் தப்பு பண்ணா தேவரனா விட மாட்டீங்களாக்கும், அப்போ நாங்கள் நாயுடுன்னா விட்டுருவீங்களா அப்படி. ஐயா, அந்த தேவர்ங்கிறது வானத்தில் இருக்கிற அமரர். இப்போ தேவர் தலையில் இருக்குன்னு எங்க நாங்கள் தேவர்களை பார்க்கறது? 3வது வார்த்தை அருணகிரிநாதர் சொன்னார், என் பா அடி ஏட்டிலும் பட்டதன்றோ. என் பாட்டில் இருக்க முருகனோட திருவடி பிடிச்சுக்கோ. இப்போ கெட்டியா பிடிச்சுக்க சொல்லிட்டாரா? என் பா அடி ஏட்டிலும் பட்டதன்றோ. யாரோட திருவடி? முருகன் திருவடி. அவ மாமா யாரு? மூவடி மண் கேட்டு திரிவிக்கிரமனாக இந்த திருக்கோவில் உள்ளே மண்ணளந்து விண்ணளந்து மாவடீஸ்வரம் அளந்தானே, அந்த திருவடி காட்டிய அந்த திருமாலினுடைய மருகனுடைய சிற்றடி என் பாட்டுக்குள்ள இருக்கு. அப்போ முருகனை பிடிச்சுக்கணும்னா என் பாட்டை பிடிச்சுக்கோ போதும். புரியுதா? இப்போ அருணகிரிநாதர் பாட்டை பிடிச்சுட்டா போதும். அந்த பாட்டினுடைய மகிமை தெரிந்ததால் தான் பாம்பன் சுவாமிகளும் மண்டாச்சரவம் தண்டபாணி சுவாமிகளும் படக்கப்பட்ட சுப்பிரமணிய பிள்ளை அவர்களும் தணிகை மணி செங்கல்வராய பிள்ளை அவர்களும் நம்முடைய வாரியார் சுவாமியும் நம்முடைய கிவா ஜெகநாதன் அண்ணா அவர்களும் திருப்புகழ் அமிர்தம் தந்த பாலசுப்பிரமணியம் போன்றவர்களும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற 90 வயசுக்கு மேற்பட்ட எங்கள் பகுதியைச் சேர்ந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜஸ்டிஸ் முருகபூபதி போன்றவர்களும் இன்றைக்கும் திருப்புகழை பரப்புகிறார்கள்னா அதில் மிகப்பெரிய ஒரு தொண்டராக மதுரையில் விளங்கினவர் சுவாமி ஐயர். திருப்புகழ் சாமி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கு மதுரையில் திருப்புகழ் சபை, நாங்கள்லாம் அங்கே போய் பேசுகிறோம். அந்த திருப்புகழ் சபை இவ்வளவு தொன்மையான சபை அங்கே திகழ்கிறது என்றால் அதற்கு காரணமே திருப்புகழை அன்றைக்கு பரப்பிய சாமி ஐயர். அவருக்குத்தான் 90வது குரு பூஜை. அவர் குடும்பத்தார்கள் தான் பேத்தி கணவர் குமார சுப்பிரமணியம், பேரன் பேத்திகள் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க காலையில் அவருடைய மகன் வைத்து பேரன் சிங்கப்பூரில் இருக்கார். அவருடைய மனைவியோடு நான் அலைபேசியில் பேசினேன். ஆக அந்த குடும்பம் திருப்புகழுக்கென்றே தொண்டு செய்தது. அவர் அருணகிரிநாதரையே தெய்வமாக நினைச்சார். ஒரு நாள் என்ன கேட்டால், அருணகிரிநாதரே உங்களை நான் இவ்வளவு வழிபடுறேன்னு, உங்களுக்குன்னு ஒரு வடிவம் எனக்கு தெரியலையே, நீங்க எப்படி இருந்திருப்பேன்? ஒரு வடிவம் படமாக வேண்டாமா? இப்போ நம்ம தாத்தா வரைக்கும் ஃபோட்டோ இருக்கும். தாத்தா போட்டோ இருக்கா?
அப்போல்லாம் ஃபோட்டோ எடுக்கலை. எங்களுக்கெல்லாம் கல்யாணத்துலேயே ஃபோட்டோ கிடையாதுமா. இப்போ ஃபோட்டோ ஷூட்டுன்னே ஒன்று பண்ணுறோம். அது சினிமாவுக்கு மேலே பண்ணுறோம். பல லட்சம் செலவு பண்ணி இந்த ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படி மொத்தம் கொடு, இப்படி கட்டி பிடிச்சிக்கோ, அப்படி ஒட்டிக்கோ, கட்டிக்கவா ஒட்டிக்கவா எல்லாம் தான். எங்கள் கல்யாணத்துலலாம் ஃபோட்டோவே கிடையாது 60. அது ஒரு அதிகப்படியான செலவு அப்படின்னு நினச்ச காலம். அப்புறம் போய் ஸ்டுடியோவில் நாங்கள் 2 பேரும் வேலை பார்க்குற இடத்துக்கு வேணுமே ஃபோட்டோ, அதுக்காக எடுத்தோம். கல்யாண ஃபோட்டோன்னே கிடையாதுமா, நிஜமாக சொல்கிறேன். அப்போ அருணகிரிநாதர் ஃபோட்டோ எப்படி கிடைக்கும்? அப்போ சாமி ஐயர் உருகி வேண்டி இருக்கார். அருணகிரிநாதா, என் குருநாதா, நீ குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொன்னேன். எனக்கு நீ குருவா வந்துட்ட, ஆனால் உன்னை வழிபடுறதுக்கு எனக்கு ஒரு படம் கூட இல்லையே, நீ எப்படி இருப்ப அப்படின்னு கேட்டதற்கு அருணகிரிநாதர் காட்சி தந்தது தான் இந்த வடிவம். அவர் யாருக்காவது விபூதி கொடுத்தா வியாதி குணமாகுமா? வாரியார் சொல்லியிருக்கார். வாரியார் எங்கிட்ட பேசினாலும் இன்றைய பேச்சாளர் யார்கிட்டையும் அதிகம் பேசினதில்லை. எங்கிட்ட பேசுவார், கிவாஜாட்ட பேசுவார், சத்யநாட்ட பேசுவார், சத்யசீலன் நாட்டார். எங்களெல்லாம் கூப்பிட்டு வீட்டில் வச்சு பேசுவார். அவருக்கு போத்தன சாதரா என்ற பொன்னாடையை கொடுப்பார். அதை என்ன பண்ணுவாங்க இவங்க ஆம்பளைகளுக்கு கொடுப்பாங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்க. போய் உள்ளே போய் கேட்பாங்க, என்ன பையன் கூடிடுங்க, ஏய் சாமி கொடுக்க சொல்லிருக்காரு, எனக்கு கொடு, சாமியோட பொக்கிஷம் எனக்கு வேணும், எனக்கு பொன்னாட பெருசு இல்லை, அதுவா சாமியோட பொக்கிஷம் கொடுன்னு கேட்டு வாங்குவேன். நீங்கள் பொம்பளைக்கு எதுக்கு? பொம்பளைன்னா சாமி என்ன சொன்னார்? எல்லாருக்கும் ஒரு சாதனை கொடு, அம்மாவுக்கு கொடு, சரஸ்வதி அம்மாவுக்கு கொடுறா அப்படி சொன்னாரா இல்லையா? குடும்பம்ல கேட்டு வாங்குவேன். எதுக்குன்னா அவங்கெல்லாம் மகான்கள்மா, சாதாரண மானிட பிறவி இல்லை. வாரியாரெல்லாம் தெய்வம், அப்படித்தான் நினைக்கிறேன். அதே மாதிரி சாமி ஐயர்லாம் திருப்புகழ்கென்றே வாழ்ந்த சாமி. வாரியாரோட தம்பிக்கே ஒரு தடவை எலும்பு அடிபட்ட போது இவர் தான் விபூதி எடுத்து கொடுத்தார். அருணகிரிநாதர் வேண்டியவருக்கு சரியா போச்சான். அதெல்லாம் வாரியார் சாமி சொல்லுவார் எங்கிட்ட. அவர் பெரிய மகான்மா. இன்றைக்கு ஆடி வீதியில் பேசுகிற கூட்டா சாமியை வந்துடுவார், பணமே கேட்க மாட்டார். அப்புறமா எல்லாருமா காணிக்கை கொடுப்பாங்க, புஸ்தகம் வைப்பார். மதுரை வடக்காடி வீதியில் பேச கூப்பிட்டா வாரியார் சாமி பணம் கேட்க மாட்டார். நாங்கள் யாருமே கேட்க மாட்டோம். திரும்பி வரும்போது கவரில் என்ன வச்சுருக்காங்களோ பேச வாங்கிட்டு வந்துடுவோம். அதுதான் உண்மை. எங்கேயுமே நான் இவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்டதே கிடையாது. எனக்கான்னு கேட்டிருக்கேன்னா எந்த ஜென்மத்திலையும் நான் கேட்டதே கிடையாது. எந்த கம்பர் விழாவாக இருந்தாலும் சரி, அருணகிரிநாதர் நம்ம பணத்துக்காக இல்லை, இந்த ஆனந்தம் எங்கம்மா கிடைக்கும்? நமக்கு தெரிஞ்சதை 4 பேர்கிட்ட சொல்கிறோம். அதுக்காக நம்மளை சும்மா கூட்டிகிட்டு வராது ட்ரெயின், நம்மளை சும்மா கூட்டிகிட்டு வராது காரு, செலவுக்கு இருக்குது. ஆனால் அதை சம்பாதிச்சு தான் ஆகணுங்கல்ல. வாரியார் சாமி சொல்லுவார், இன்றைக்கு நான் உட்காந்து இந்த ஆடி வீதியில் இத்தனை அன்பர்கள் மத்தியிலே பேசுகிறேன் என்றால் அதில் மதுரையிலே அதற்கு விதை போட்டவர், உரமூட்டியவர் சாமி ஐயர். அவர் சாமி, அவர் சாமி, நம்மெல்லாம் ஆசாமி அப்படின்னார். சாமி அப்படி சொல்ல, அவர் சாமி, நம்மெல்லாம் ஆசாமி அப்படின்பார். ஆக அப்பேற்பட்ட சுவாமி ஐயருக்கு 90வது ஆராதனை. அவர் மறைந்தது ரொம்ப சின்ன வயசு, 46 47 வயசு தான் வாழ்ந்திருக்கார். ஆனால் அவர் குடும்பத்தை விட திருப்புகழை பெரிதாக நினைத்தார். திருப்புகழை யார் நினைக்கிறார்களோ அவர் வாழ்க்கையிலே நினைத்ததெல்லாம் நடக்கும். அதான அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தெரிவித்தருள் பெருமாளாக முருகன் இருக்கிறான். கலியுக வரதனா இருக்கான். குழந்தை வேணுமா? முருகன்கிட்ட கேளுங்க. அவனுக்கு பேரே வம்ச விருத்திகரன். குழந்தை இல்லைன்னா என்ன சொல்றோம்? சஷ்டி விரதம். முருகன் படை வீட்டுக்கு போ, திருச்செந்தூருக்கு போ, பழனிக்கு போ, வயலூருக்கு போ, ஏதாவது முருகன் கோயிலுக்கு போ, கார்த்திகைக்கு போ, தினை மாவிளக்கு வெயி சொல்றோமா இல்லையா? எங்க அம்மா நாங்கள் 3 பேர் வரிசையா பொண்ணா பிறந்தம்மா, பையன்ல நட்டு குன்றக்குடிக்கு கார்த்திகையில போய் தினை மாவிளக்கு வைத்து தான் எனக்கு தம்பி பிறந்து பாலசுப்ரமணியன் பேர் வச்சாங்க. எங்கள் வீட்டில் பாலசுப்ரமணியம், குமார சுப்பிரமணியம், முத்து சுப்பிரமணியம், வெங்கட சுப்பிரமணியம் நிறைய.
என் மூத்த பிள்ளைக்கு பேர் வெங்கட சுப்பிரமணியன், என் தம்பி பேர் பாலசுப்ரமணியன், அக்கா வீட்டுக்கார் பேர் பாலசுப்ரமணியன். எல்லாம் குமரேசன்னா யாரு, அமரேசன்னா யாரு, எல்லாமே முருகன் பேர் தானே. ஆக முருகன் அவன் திருவருள் இருந்தால் பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா. அப்படின்னா அவன் பிள்ளை பெருமான், அவன் வம்ச விருத்திகரன், குழந்தை செல்வத்தை தருபவன். ஏன்னா குழந்தை பிறந்தாச்சு சார், அறிவு வேணும் சார், யாரை கும்பிடணும்னார். வேல் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன், ஆழமா அகலமா கூர்மையா இருக்கிறது வேல். அறிவு எப்படி இருக்கணும், ஆழமா இருக்கணும், அகலமா இருக்கணும், கூர்மையா இருக்கணும். ரொம்ப புத்தி கூர்மை அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சில அவர் ஆழமா படிச்சிருக்கார் சார் அப்படிங்கிறோம். சார் அவர் அகன்ற படிப்பு சார், வெரைட்டி ஆஃப் லிட்ரேச்சர் படிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றோம். ஆக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, சிவபுராணத்தை சொன்னாரா, ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். எப்படி பாடுறார் அருணகிரிநாதர், ஞான பண்டித சுவாமி. அவனுடைய வேல் ஞானவேல், வீரவேல், ஞானவேல், சக்திவேல், சத்ரு சம்ஹாரவேல், ரத்னவேல், முத்துவேல். அந்த வேலை வச்சு தனங்க பேரு. தனுசு அப்படின்னா என்ன, வில்லு. ராமனுடைய கையில் இருக்கிற வில்லு, முருகன் கையில் இருக்கிற வேலு, இதுக்கெல்லாம் பேரே மனுஷாளுக்கு நிறைய வச்சாங்க. சில இடத்துல முருகனுக்கு வில்லு ஒன்று தெரியுமா, நெய்வேலியிலெல்லாம் வில்லுடையான் பட்டு. திருக்கடையூர் பக்கத்துல முருகனுக்கு வில்லு இருக்கு. ஆக முருகப்பெருமான் வேலு நாயகன். இந்த உலகத்துல ஆயுதத்தோட பேரை யாருக்காவது வைப்பாங்களா? துப்பாக்கி, கன், AK-47 வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. வேல், வேலு, வேலப்பன், வேலுச்சாமி, வேலையன், முத்துவேலு, தங்கவேலு, ரத்னவேலு, சிங்காரவேலு, சிங்காரவடிவேலு, சத்ரு சங்காரவேலு, ஞானவேலு, ஞான வடிவேலு. எவ்வளோ பேர் வைக்கிறாங்க வேலை வச்சு. அதே மாதிரி ராமனுடைய வில்லு சுதர்சனம், சாரங்கம், சக்கரபாணி, எவ்வளோ பேர் வைக்கிறாங்க. நம்ம சாமியோட ஆயுதம் எல்லாம் அழிப்பதற்கு அல்ல, தீமையை அழித்து நல்லோரை காப்பதற்கு. அதனாலதான் தீமையை அழித்தார். முருகப்பெருமானுடைய வேல் சூரன் அழிக்கல, சூரனுடைய ஆணவத்தை அழித்து தங்கட்டையே ஏத்துண்டார். இப்ப நம்ம சேவலும் மயிலும் போற்றின்னா சூரனுக்கு தான் முதல் போற்றி, அதுக்கப்புறம் தான் அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. அந்த சூரனை இப்படி ஆக்கி கொடுத்த வேலுக்கு நன்றி. ஆக அந்த முருகப்பெருமானுடைய வேலை, ஆயுதத்தினுடைய பெயரை நாம் வைக்கிறோம் என்றால் அந்த வேல் ஞானத்தினுடைய வடிவம். குழந்தை வேணுமா, முருகனை வேண்டு. ஞானம் வேண்டுமா, கல்வி வேண்டுமா, முருகனை வேண்டு. வெற்றி வேண்டுமா, வெற்றிவேல். அந்த வேல் என்பது வெற்றி, வெல் என்பது வெல்லுதல். அந்த வெல்லுகின்ற செயலை செய்வதால் அதற்கு வேல்னு பேர். முதல் நிலை நீண்ட தொழில் பெயர்னா இலக்கண கிளாஸ் இப்போ எடுக்க மாட்டேன். அந்த வெல்லுதல் என்பது வெற்றி தருவது, அதான் வேல். ஆக அந்த வேல் வெற்றியையும் தரும். சரி சார், காதல் வந்துருச்சு, கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு முருகன் தான். ஏன் தெரியுமா? வள்ளிக்கிட்ட போய் மயப்போனையே நளினி துலாவு கிராத மாது முனியே அடிப்பூவையே உன்னது தஞ்சம் என்றவன், அவள் தந்த திணை மாவை வென்று தின்றவன். அந்த திணைக்குணத்தை காவல் காத்த வள்ளி கிட்ட போய் நான் உன்னோட தஞ்சம், என்னை ஏத்துக்கோடு கெஞ்சி அவ கொடுத்த திணை மாவை சாப்பிட்டான், மென்று சாப்பிட்டானா. என்ன பல்லு போன கிழவனா வந்தான் இல்லையா, அதனால அப்படி ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு வள்ளியை பார்த்துட்டே இருந்தானா. திணை மாவை ரசிக்கல, வள்ளியோட அழக ரசிச்சான். அப்பேற்பட்ட காதல் மணவாளன் அவனை நினைத்தால்
காதல் மனம் கை கூடும். அதனால்தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நாங்கள் இந்த திருச்செந்தூர் திருப்புகழ் விரல் மாற நைந்து மல்வாடி சேர்ந்து மிகவானி நீந்து வெயில் காய அந்த திருப்புகழை ஒரு மண்டலம் பக்தியோட முருகன் படத்துக்கு முன்னாடி பாடுங்கோ, நிச்சயமாக கல்யாணம் நடக்கும்போ. நம்பிக்கையோடு படித்த நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. நிச்சயமா இப்பவும் சொல்கிறேன், அந்த விரல் மாற நைந்து நீலங்கள் மேகத்தின் மயில் மீது இந்த திருப்புகழெல்லாம் பக்தியோடு ஒரு மண்டலம் அருணகிரிநாதரை நினைத்து முருகன் படத்துக்கு முன்னால வேண்டினால் நிச்சயமாக நல்ல மனம் கைகூடும். அப்புறம் சில பேர் எனக்கு இந்த காதல்லாம் வேண்டாங்க, காதலாவது கல்யாணமாவது எங்கள் அப்பா அம்மா பார்த்து வச்சா போதும், அதுக்கும் முருகப்பெருமான் தான். ஏன்னா தெய்வ யானையை இந்திரனும் இந்திராணியும் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் கொடுக்க திருப்பரங்குன்றத்தில் பார்த்துருக்கீங்கல்ல, பங்குனி உத்தரம் அங்கே திருக்கல்யாணம். ஆகவே அப்பேற்பட்ட திருக்கல்யாணத்தை திருப்பரங்குன்றத்திலே அரேஞ்சு மேரேஜ். சார் என்ன சார் அது காதல் கல்யாணம் குழந்தை வேணாம் சார், எங்களுக்கு கொஞ்சம் பக்குவம் வரணும். கோவண ஆண்டியா பழனி பண்டாரமாக வெந்நீர் அணிந்ததென்ன, வேலை படித்ததென்ன, கண்மூடி நின்றதென்ன, காவி முடித்ததென்ன, பண்டாரமாகி நின்று பழனி ஆண்டியாகி தண்டாயுதமும் தரித்த தேவா என்ற அந்த பழனி ஆண்டியை வேண்டினார் பக்குவமும் வரும், மோட்சமும் வரும். ஆகவே வாழ்க்கையிலே கல்யாணம் வேணுமா, காதல் வேணுமா, அப்பா அம்மா பார்த்து வச்ச கல்யாணம் வேணுமா, குழந்தை வேணுமா, கல்வி வேணுமா, வெற்றி வேணுமா, துறவு வேணுமா, உறவு வேணுமா, மோட்சம் வேணுமா, செல்வம் வேணுமா, எல்லாத்தையும் தரக்கூடிய முருகன் கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் இருக்கும் பொழுது மற்ற தெய்வத்தை தேட வேண்டிய தேவையில்லை. கந்தன் காலடியில் வணங்கினால் எல்லா கடவுளையும் வணங்கின மாதிரி, திருப்புகளை படித்தால் அத்தனை புராணங்களையும் படித்த மாதிரி, அருணகிரிநாதர் என்ற குருவை பற்றி கொண்டால் அத்தனை குருவினுடைய பாதத்தையும் பற்றி கொண்டது மாதிரி. ஆகவே இந்த நல்ல நாளிலே திருப்புகழை பரப்பிய அன்பர்களை போற்றுவோம். இந்த மண்டபத்தை நிர்மாணித்து வளர்த்து கத்து காக்கின்றவர்கள், இனியும் காக்க இருக்கின்றவர்கள் எல்லோரையும் போற்றுவோம். திருப்புகழை பாராயணம் பண்ணுகிற குருஜி வம்சத்திலே அந்த வழியிலே வந்த சிஷ்யர்களை, அவர்கள் பூனாவில் இருந்தானா, பம்பாயில் இருந்தானா, பெங்களூரில் இருந்தானா, எங்கள் பள்ளத்தூரில் இருந்தானா, அத்தனை பேரையும் வாழ்த்துவோம். உள்ளூர் திருப்புகழ் சகோதரிகளை வாழ்த்துவோம். இந்த குழுவினரான என்னுடைய அன்பு பிள்ளைகளை வாழ்த்துவோம். இந்த வாய்ப்பை தந்த சுவாமி ஐயர் என்ற திருப்புகழ் சுவாமி அவர்களை வாழ்த்தி வணங்கி அவர்கள் குடும்பத்தாரை போற்றி இந்த நல்ல வாய்ப்பை தந்த குமார சுப்பிரமணியம் குடும்பத்தாருக்கும் வந்து கேட்டவங்கள் அத்துணை பேருக்கும் அடியவர் இச்சையில் எவை எவை விட்டன அவை தருவித்தருள் பெருமாள் நிச்சயமாக பகைமை சிவஞானம் பெருமை யோகம் எல்லாம் தந்து வாழ்வித்தருள்வார். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, பழனி குமாரனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, பழமுதிர் சோலை பகவனுக்கு, ஆறுபடை வீடு கொண்ட அழகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.